அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியை பார்த்து 4 வகையான ஏவல்களை ஏவுறான். ஏன்னா இஸ்லாத்துடைய அழைப்பு பணியில் இறங்கும் பொழுது, அந்த சிக்கல்களை முகம் கொடுக்கும் பொழுது இந்த 4 உபதேசம் கட்டாயம் தேவை. எத்தனை உபதேசம்? 4 உபதேசம் கட்டாயம் தேவை. இல்லை இந்த 4ஐயும் பின்பற்ற முடியாதென்றால் நாங்கள் இஸ்லாமிய அமைப்புகளில் இருந்து கொண்டு இஸ்லாமிய தாவா செய்ய முடியாது. ஏன்னா இந்த 4 கட்டாயம் உங்களுக்கு வரும். இப்போ நான் எங்களுக்கு கஷ்டம் அது. இப்போ ஊரை நிர்வகிக்கிறீங்க, சமூகத்தை நிர்வகிக்கிறீங்க, ஊருக்கு பெரியவராயிட்டீங்க, இந்த 4 விடயம் உங்களுக்கு கட்டாயம் தேவை. ஏன்னா அல்லாஹ் நபி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த விடயம். இந்த 4லையும் உங்களுக்கு அமல் செய்ய முடியாது என்றா நீங்க அல்லாஹ்னு ஓரமாக வேண்டியது. அதுல முதலாவது என்ன? ஃபஸ்பிர் அலா மா யகூலூன். நபியே, அவங்க சொல்றதுக்கெல்லாம் நீங்க சப்ர் செய். அவன் நினைச்ச மாதிரி பேசுவான். ஒவ்வொன்றுக்கு நீங்க பதில் கொடுக்கணுமா? உங்களோட காலம்தான் வீ. அவன் நினைச்ச நீங்க சமூக விடயத்தில் இறங்க போறீங்க, இஸ்லாமிய விடயத்தில் இறங்க போறீங்க, முதல் நீங்க சப்ர் செய். உலமாக்கள் சில விடயங்கள் இறங்கி இருப்பாங்க. இதை பார்க்கிற உலகம் என்னென்னமோலாம் பேசும். எல்லாத்தையும் காதுல கேட்டு 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 என்னே நான் டயர்டாக்கி கொள்ளாம நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்து கொண்டு போக வேண்டியது. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால வந்து இருக்கிறாங்க. இந்த யஹூதிகள் வந்து என்ன செய்யறாங்க? எவ்வளவு கரைச்சப்படுத்துறாங்க. அல்லாஹ் நபிக்கு சொன்ன சுருக்கமான ஒரு வார்த்தை சப்ர் செய். ஃபஸ்பிர் அலா மா யகூலூன். நபியே, அவங்க சொல்ற எல்லா விடயங்களுக்கும் நீங்க சப்ர் செய். முதலாவது விடயம் இது. இரண்டாவது விடயம் வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக். அல்லாஹ்வுடைய புகழை தஸ்பீஹ் செய். அடிக்கடி என்ன செய்யுங்க? தஸ்பீஹ். வாயில உங்களோட தஸ்பீஹ் இருக்கும். அப்படின்னா சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அஸீம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. எத்தனையோ சுப்ஹான் இருக்குது, தஸ்பீஹாத். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல தனியா பார்ப்போம். தஸ்பீஹ் செய்யற நேரங்கள் என்ன, தஸ்பீஹுடைய வகைகள் என்ன, தஸ்பீஹுடைய பிரயோஜனங்கள் என்ன, முழு தஸ்பீஹை இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு ஆரம்பிச்சோம்டா முடியாத வகுப்பு. அடுத்த பாடத்துல முழு தஸ்பீஹாத்துகளை பத்தி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்ப அல்லாஹ் நபிக்கு சொல்றேன்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி சக்கராத் நெருங்கும் பொழுது செய்த ஆகப்பெரிய அமல் 2 அமல். என்னென்ன அமல்? தஸ்பீஹும் இஸ்திக்ஃபார். அல்லாஹ் இதா ஜா நஸ்ருல்லாஹ் சூரால சொல்றானே, ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு. நபியே, தஸ்பீஹும் இஸ்திக்ஃபாரும் செய். நபியே, தஸ்பீஹும் இஸ்திக்ஃபார். அப்ப 2வது கட்டளை என்ன? அல்லாஹ் நபி அவர்களுக்கு தஸ்பீஹ் செய்யுங்க. சரி, தஸ்பீஹுடைய நேரம் எது? قبل طلوع الشمس وقبل الغروب. சூரியன் உதிப்பதற்கு முன்னாலும் சூரியன் மறைவதற்கு முன்னாலும். சொல்லுவாங்களே காலமால தஸ்பீஹ் என்று. சூரியன் உதிக்க முன்னாண்டா ஃபஜ்ர தொழுதுட்டு, சூரியன் மறைய முன்னாண்டா என்ன? சுபக தொழுதுட்டு, மறைய முன்னாண்டா அசர தொழுதுட்டு. சுபக தொழுதுட்டும் அசர தொழுதுட்டும் அல்லாஹ்வை துதிங்க, தஸ்பீஹ் செய். அப்ப قبل طلوع الشمس وقبل الغروب 2 நேரம் அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான். அப்ப தஸ்பீஹுடைய நேரங்கள் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல தெளிவா பார்ப்போம். ருக்கூல தஸ்பீஹ் சுப்ஹான ரப்பியல் அஸீம், சுஜூதுல தஸ்பீஹ் சுப்ஹான ரப்பியல் ஆலா, பிரயாணம் தொடங்கல தஸ்பீஹ் சுப்ஹானல்லதீ சஹர லனா ஹாதா. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச தஸ்பீஹ், மலக்குகள் செய்யற தஸ்பீஹ் எல்லாம் இருக்கு. அப்ப அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான், முதலாவது நேரம் சூரியன் உதிக்க முன்னால தஸ்பீஹ் செய்.
இது எல்லாருக்கும் இது அமல் செய்ய கிடைக்கும், தாயிகளுக்கு கிடைக்கும். அல்லாஹுடைய இறை நேசர்களுக்கு இதெல்லாம் பொறுமதியான உபதேசம். அல்லாஹ் நபிக்கு சொல்லி கொடுத்த ரெண்டாவது, முதலாவது சபர் செய்யுங்க, ரெண்டாவது தஸ்பீ செய்யுங்க. சரி, தஸ்பீஹுடைய நேரத்தை அல்லாஹ் விளங்கப்படுத்தினான். 4 நேரம் அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான். முதலாவது நேரம் கபல துலூஇ ஷம்ஸ், சூரியன் உதிக்க முன்னால தஸ்பீ செய். ரெண்டாவது வகபலல் குரூப், சூரியன் மறைய முன்னால தஸ்பீ செய். மூன்றாவது வமினல் லைல், இரவையில் எழும்பி தஸ்பீ செய். இரவையில் எழும்பி நபி அவங்க என்ன செய்வாங்க? சூரா ஆல இம்ரானுடைய 10 ஆயத், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைல், துஆக்கள் ஓதுவாங்க. சென்ற இதிலையும் படிச்சோம், தஹஜ்ஜத் எழும்பி துஆ ஓதுவாங்க, தஸ்பீஹாத். நாலாவது வஅத்பார சுஜூத், தொழுததுக்கு பிறகு பாருங்க, இன்னைக்கு இஷா தொழுதோம், தொழுதுட்டு சுப்ஹானல்லாஹ் 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 33 சென்னமா இல்லையா? சுபஹ் தொழுதுட்டு 33 சுப்ஹானல்லாஹ் சுப்ஹான் தஸ்பீஹாத். லுஹர் தொழுதுட்டு அஸர் தொழுதுட்டு தஸ்பீஹாத். அப்ப 4 நேரம் அல்லாஹ் இதுல சொல்றான். செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? வாழ்க்கையில் இதெல்லாம் அமல் செய்யும். இந்த குர்ஆனுடைய ஆயத்துகள் வாழ்க்கையில் கொண்டு வரணும், அப்பதான் இன்பம் இருக்கு. ஒவ்வொரு குர்ஆனுடைய ஆயத்தையும் நான் வாழ்க்கையில் எடுத்து நடக்கணும்னு ஒரு சிந்தனையோட தஃப்சீரை கேட்கும். அப்ப ரெண்டாவது அல்லாஹ் நபிக்கு சொல்லி கொடுக்கிறான், தஸ்பீ செய்யுங்க நபியே. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த தஸ்பீஹுக்கு பல விளக்கம் சொல்றார். இரவுடைய தஸ்பீஹ் என்ன, தொழுகைக்கு பிறகு செய்யற தஸ்பீஹ் என்ன என்ற பல விளக்கங்கள் சொல்றார். இது ரெண்டாவது அல்லாஹ் நபிக்கு ஏவிய ஏவல், எங்களுக்கும் அதே ஏவல் தான். மூன்றாவது ஏவல் இது உலகத்தில் இல்லை, கியாமத்தில். என்ன ஏவல்? வஸ்தமி', வஸ்தமி', நபியே காது தாழ்த்தி கேளுங்க. எதை கேளுங்க? யௌம யுனாதில் முனாதி, யௌம யுனாதில் முனாதி. முனாதி என்ற இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம். முனாதி என்ற யார் இடத்துல? இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம். ரெண்டாவது சூர ஊதுவாரே, அந்த சத்தத்தை காதால கேளு. அப்ப அல்லாஹ் என்ன விடயத்தை இடத்துல நாடுறான்? கியாமத்துக்கு தயாரா இருங்க, சபரோட இருங்க, தஸ்பீஹோட இருங்க. எப்பயும் எப்படா இந்த இஸ்ராஃபீலுடைய சத்தத்தை கேட்கிறது என்ற சிந்தனையில வாழுங்க. அப்ப கியாமத் அல்லாஹ் ஞாபகப்படுத்துறான் அடிக்கடி. வஸ்தமிஅ யௌம யுனாதில் முனாதி மின் மகானின் கரீப். மகானின் கரீப் என்ன? கிட்டவான இடத்தில் இருந்து. எங்கிருந்து இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் சூர ஊதுவாங்களா? மகான் கரீப்ல இருந்து. மகான் கரீப் என்ன? கிட்டவான இடம். சரி, கிட்டவான இடம்டா என்ன? கிட்டவான இடம்டா என்ன? சில உலமாக்கள் சொல்றாங்க அந்த இடம் தெரியாது, அல்லாஹ் தான் மிக கிட்டவானவர். சில உலமாக்கள் சொல்றாங்க அந்த இடம், அதாவது பைத்துல் மக்திஸ்லிருந்து தான் அந்த சத்தம் கேட்கும், பலஸ்தீனிலிருந்து தான் அந்த சத்தம் கேட்கும் அப்படிங்கிறாங்க இன்னும் சில உலமாக்கள். ஏனென்றா வானத்துக்கு கிட்ட உள்ள பூமி பலஸ்தீனுடைய பூமி. வானத்துக்கு கிட்டவான பூமி எந்த பூமி? பலஸ்தீனுடைய பூமி. இதை சொன்னா நீங்க மிச்சம் யோசிப்பீங்க. ஏன்? அதுல 2 ஆதாரங்கள் அதுக்கு முன்வைக்கிறார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்து நேரடியா வானத்துக்கு போயிருக்கலாம் தான், மிஅராஜ். ஏன் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலஸ்தீனுக்கு கொண்டு வந்தார்? இதை நாங்க இன்னும் யோசிக்க தொடங்கல, இன்னும் இதை நாங்க என்ன செய்ய தொடங்கல. ஆனா யூதர்கள் இதை யோசிச்சு அதை வெற்றி கண்டுட்டாங்க. ரெண்டாவது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்துக்கு உயர்த்தப்பட்ட எங்கிருந்து? பலஸ்தீன்ல இருந்ததா? திரும்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்திலிருந்து இறங்குறங்க திமிஷ்கில். அதனாலதான்
உலக யூதர்கள் யோசிச்சாங்க, எங்களுக்கு பலஸ்தீன் தேவை. ஏன்? வானத்துக்கு கிட்ட உள்ள இடத்துல இருந்தா தான் முழு உலகத்துடைய கண்ட்ரோலையும் கைக்கு எடுக்கலாம். சேட்டலைட்ல எதில் எடுக்கலாம்? சேட்டலைட்ல முழு கண்ட்ரோலையும் கைக்கு எடுக்கலாம். பலஸ்தீனுக்கு போய் பாருங்க, எல்லாமே உங்களுக்கு விளங்கும். உலகத்துடைய முழு கண்ட்ரோலையும் சேட்டலைட்ல எடுத்துருவாங்க. அப்ப இந்த இடத்துல உலமாக்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னண்டா, وَاسْطَمِعْ يَوْمَ يُنَادِي الْمُنَادِ مِنْ مَكَانٍ قَرِيبٍ. நபியே, மிக கிட்டவான இடம், கரீபான இடம், அந்த நெருக்கமான இடத்திலிருந்து அழைக்கும் சத்தத்தை நீங்க காதாழ்த்தி கேளுங்கள் நபியே. அப்ப இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் இன்ஷா அல்லாஹ் சூர ஊதுவாங்க. இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் சூர ஊதினதோட எல்லார காதுக்கும் அந்த சூர் கேட்கும் இன்ஷா அல்லாஹ். யாரும் எங்களுக்கு சூர் கேட்கலன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. யாரும் சூர் என்ன, அந்த சூர் காதுக்கு கேட்டதோட எழும்போம். அந்த பைத்துல் மக்திஸுடைய இடத்திலிருந்து சூர் சத்தம் கேட்கும் சொல்றவர் யார்? இமாம் ஜமக்ஷரி. இமாம் ஜமக்ஷரி இமாம் பைதாவியுடைய தஃப்சீருக்கு ஒரு விளக்கத்தில் ஹாஷியாவில் எழுதும் பொழுது எந்தளவு வானம் பூமிக்கு நெருக்கம் என்றதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க உலமாக்கள். அப்போ உலகத்திலே வானத்துக்கு நெருக்கமான பூமி எந்த பூமி? பலஸ்தீனுடைய பூமி. அப்போ இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சூர் எத்தனா சூர்? முதலாவதா ரெண்டாவதா? ரெண்டாவது. முதலாவது சூர் வந்து அழிக்கிற சூர், ரெண்டாவது சூர் எழுப்பாற்ற சூர். அன்றைக்கு எழும்பினது தான் இந்த குர்ஆன் பெருமதி என்ன, மார்க்கத்துடைய பெருமதி என்ன, இன்றைக்கு ஒன்றுமே விளங்காது. இன்றைக்கு குர்ஆன், மார்க்கம், இஸ்லாம் என்றா அது கொஞ்சம் சைடில் வைங்க பார்ப்போம். முதல் துனியாவை பார்ப்போம், அது பிறந்த குர்ஆன் எல்லாம் பார்ப்போம். இல்லை பிள்ளைக்கு குர்ஆனை கொடுங்களேன், அது குர்ஆனை கொடுத்து என்ன செய்ய? பிள்ளைக்கு கொஞ்சம் தப்சீரை படிங்களை, இப்போவே படிங்களை, கொஞ்சம் சேருங்களை, அமல் அதெல்லாம் முறைய. இப்போ காசு, இப்போ என்னது? அந்தளவு நாங்கள் மடையர்களாக ஆகிவிடக்கூடாது, சிந்தனையில் மடையர்களாகிடக்கூடாது. நாங்கள் குர்ஆனோட கடைசி காலத்தில் தௌபா செஞ்சுட்டு திருந்திட்டு போகாமல் இப்போ இருந்தே வாழ்க்கையில் சேர்த்து 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 சீதேவிகளாக மாறினோம். அல்லாஹ் சொல்றான், யௌம யஸ்மஊன ஸைஹத பில் ஹக், அந்த சத்தத்தை உண்மையான முறையில் கேட்பார்கள். பொய்யில் பொய் நினைச்சீங்களா? எல்லா பயான் மாதிரியும் குர்ஆனை பொய் நினைச்சிடாது. பொய் அல்ல, ஹக். யௌம யஸ்மஊன ஸைஹத பில் ஹக். குர்ஆனை படிக்கும். எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு நாள் இரவு 12 மணி இருக்கும், யூரோப்பில் ஒரு நாட்டில் ஒரு சாப்பாட்டுக்கு போயிருந்தோம். 12 மணிக்கு நாங்கள் அந்த சிட்டியிலிருந்து ஒரு இடத்துல வெளியாகிறோம். பக்கத்தில் யூதர்களுடைய மதரசா அப்போ தான் முடியுது, 12 மணி. அப்போ வீட்டு ஆட்ட கேட்டோம், என்ன இந்த நேரம்? அவங்களுடைய தௌராத்தை ஓதிட்டு களையிற நேரம் இதுதான். 12 யூதர்கள் இருந்தால் உடனே ஒரு உஸ்தாதை கொண்டாந்து படிக்க தொடங்கிடுவோம். ஏன்னா அவங்கள்ட்ட அந்த ஒரு முக்கியத்துவம், எங்கள்கிட்ட முக்கியத்துவம். அதான் எங்கள்ட கையில் குர்ஆன் இல்லை, பயான் கேட்க வந்திருக்கிறோம். ஏன்? குர்ஆன் தனக்குன்னு ஒரு குர்ஆனை வச்சு அதை எழுதி அதை பாதுகாத்து திரும்ப திரும்ப படிக்கிறது இல்லை. வாழ்க்கையில் ஒரு தரம் படித்தா படித்தது. அந்தளவு முக்கியத்துவம் செலுத்தும் பொழுதுதான் கொஞ்சம் கல்புல் இறங்கும். பாருங்க, உலமாக்கள் எல்லாம் நாடு நாடா சுமந்துட்டு போயிருக்காங்க கிதாபு. இமாம் புகாரி ரஷ்யாவிலிருந்து வந்து மதீனால எழுதி தூக்கிட்டு நடந்து கழுதைகள் தலையில சுமந்துட்டு கிதாபுகள் எடுத்துட்டு போவாங்க. அவ்வாறு படிக்க போய்த்தான் அவங்க எல்லாம் மேதைகளாக மாறினான். அல்லாஹ் சொல்றான், யௌம யஸ்மஊன ஸைஹத பில் ஹக், உண்மையான முறையில் சத்தத்தை கேட்பார்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான்,
ذَلِكَ يَوْمُ الْخُرُوجِ. அந்த நாள் தான் கபறுகளிலிருந்து வெளியாகிற நாள். அந்த நாள் தான் கபறுகளிலிருந்து. சூரா காஃப்ல ஆரம்பத்தில் பாருங்க, கதாலிக்கல் குரூஜ் அல்லாஹ் சொன்னார், இவ்வாறு தான் வெளியாகுவீங்க. பின்னு கடைசியில் பாருங்க, ذَلِكَ يَوْمُ الْخُرُوجِ. அப்ப நாங்க முதல் கட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் மண்ணுக்கு மேலே. அப்ப அடுத்த வேலை இருக்கு, மண்ணுள்ளுக்கு போற வேலை இருக்கு. எல்லாரும் மூணாவது வேலை இருக்கு, மண்ணுக்குள்ள இருந்து வெளியிறங்குற வேலை. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது உலகத்தில். மண்ணுக்கு மேலே வாழ்றதால ஒன்றும் விளங்குது இல்லை எங்களுக்கு. அப்போ மண்ணுக்கு மேலே இப்போ வாழ்றோம், அடுத்த கட்டம் மண்ணுள்ளுக்கு போறோம், மூணாவது கட்டம் மண்ணை விட்டு என்ன செய்வோம், ذَلِكَ يَوْمُ الْخُرُوجِ வெளியாகுவோம். அல்லாஹ் சொல்றார், إِنَّا نَحْنُ نُحْيِي وَنُمِيتُ وَإِلَيْنَا الْمَصِيرُ. நிச்சயமாக நாங்கள் தான் உங்களை உயிர்ப்பிக்கிறோம். நுஹ்யி வனுமீத், நாங்க தான் உங்களோட மௌத்தாக்குறோம். وَإِلَيْنَا الْمَصِيرُ, கேள்வி கணக்குக்காக எங்கள்கிட்ட தான் நீங்க திரும்பி வரணும். இந்த மூணும் நாங்க தான் செய்யறோம். உங்களை உயிர்ப்பிக்கிறதும் நாங்க, உங்களை மௌத்தாக்குறதும் நாங்க, எங்கள்கிட்ட தான் நீங்க திரும்பி வரணும், வேற யார்கிட்டையும் போக இயலாது. அப்ப இதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் எப்ப விளங்கும்? இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் சூர ஊதினத்தோட விளங்கிடும். அப்ப விளங்குமா? சக்கராத்துல விளங்கிடுமா? சக்கராத்திலே விளங்கி மிச்சம் தூரம் போக தேவை. சக்கராத்தில் விளங்கினதுக்கு பிறகு அப்போ சூரா காஃபை படிப்போம், குர்ஆனை கொண்டு வாங்கிட்டு வாங்க, கடைக்கு போவோம்ன்ற சரி வருமா? இப்போ குர்ஆனை படிப்போம், கொஞ்சம் மார்க்கத்தில் டீப் ஆகுவோம். இன்றைக்கு இந்த மார்க்கம் என்ற பெயரால் எவ்வளோ வேலை நடக்குது. அவங்களுக்கு மார்க்கத்துக்கு சம்பந்தமும் இல்லை, அவங்களுக்கு மார்க்கத்துக்கும் என்ன இல்லை, ஒரு சம்பந்தமும் இல்லை. கொஞ்சம் குர்ஆனுக்கு வச்சு பார்க்கணும், நான் செய்கிறது மார்க்கத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? தேவையில்லாத கஷ்டங்கள் சிலருடைய படுறாங்க உலகத்தில், எந்த சம்பந்தமும் இல்லை. குர்ஆனை படிங்க, ஹதீஸை படிங்க, மார்க்கத்தை படிங்க, குர்ஆனை ஹயாத்தாக்குங்க, அல்ஹம்துலில்லாஹ், ஏதாவது லாபம் இருக்கு. சரி, எவ்வளோ வேகமாக பூமியை விட்டு வெளியே வருவோம் அல்லாஹ் சொல்கிறேன். இப்போ நாங்கள் எல்லாம் பிறந்தது ஒரு ஆள் தானே. நானாக போகிறோம், தம்பி பிறந்த, தாத்தா போகிறோம், தங்கச்சி பிறந்த. கியாமத்தும் அப்படியா? நானா எலும்பினத்து போகிறோம், தம்பி எலும்புறது. எங்கட மூதாதையர்கள் எலும்பினத்து போகிறோம், நாங்கள் எலும்புறது இல்லை. பாருங்க அல்லாஹ் சொல்றது, யௌம தஷக்ககுல் அர்து அன்ஹும் சிராஆ, யௌம தஷக்ககுல் அர்து அன்ஹும் சிராஆ. தஷக்கக்னா என்ன? வெடிக்கும். தஷக்கக்னா வெடிக்கும் அந்த நாள். எது வெடிக்குமோ? அல் அர்து, எது வெடிக்கும்? பூமி வெடிக்கும். எவ்வாறு வெடிக்கும்? சிரா, சிரான என்ன? மிக வேகமாக வெடிக்கும். இப்போ இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் சூர ஊத பூமி தான் வெடிக்கும். அது அல்லாஹ் சொல்லி தந்துட்டா. இதெல்லாம் நாங்கள் அவரது தடமாற தேவையில்லை, எதிர்பார்த்துட்டு இருந்தா சரி. இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் சூர் ஊத கொள்ள அப்படியே உலகம் வெடிச்சு எழும்பிடுவோம் கபருக்கு. சிரா, சிராண்டா மிக வேகமாக பூமி வெடிக்கும். வெடிச்சு வெடிச்சு எல்லாம் கபருக்குள்ளேருந்து எழும்பிடும். ஒரு ஆளுக்கு பிறகு ஒரு ஆள் எழும்புறது இல்லை, வாப்பாக்கு பிறகு மகன் எழும்புறது இல்லை. அது உலகத்திலாம் பிறந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு ஷீத் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம். ஒவ்வொரு காலம், இதுக்கு காலம் இல்லை, ஒரே அடியா எல்லாரும். எவ்வாறு இருக்கு யோசிச்சு பாருங்க. இந்த ஆயத்துகள் ஓத கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கணும் இந்த விடயங்கள். எங்கட வாப்பா, வாப்பட வாப்பா, வாப்பட வாப்பா எல்லாரும் உண்ட நிற்போம். வாழ்க்கையிலே கண்டிருக்கமா? உலகத்தில் கண்டிருக்கமா? எங்கட மகன், மகண்ட மகன், பேரன், எத்தனை ஜெனரேஷன் பின்னுக்கு போகுது, எல்லாரும் உண்டா? யௌம தஷக்ககுல் அர்து அன்ஹும் சிராஆ. சரி, எவ்வளோ நேரம் தேவை அல்லாஹ் கழுப்பாட்ட? எவ்வளோ நேரம்? அல்லாஹ் சூரா கமர்ல சொல்றார், கலம்ஹில் பஸர். இப்படி கண்ணை மூடி திறக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் தேவை? லம்ஹுல் பஸருக்கு எவ்வளோ நேரம் தேவை?
நிமிஷம் தேவையா, மணித்தியாலம் தேவையா, வினாடிகள் தேவையா? அல்லாஹ் சொல்றான், வமா அம்ருனா இல்லா வாஹிதத்தும் கலம்ஹிம் பில் பஸர். அல்லாஹ் சொல்றான், எங்கட ஏவல் எவ்வாறு இருக்குமெண்டா, உங்களோட கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள முழு பெரும் பூமிக்கு மேல். எவ்வளோ குதிரத்தா இருக்கும். சூரா நாசியாத் அல்லாஹ் சொல்றார், ஒரு சத்தம் கேட்கும், ஜஜரத்து வாஹிதா ஃபஇதா ஹும் பிஸ்ஸாஹிரா. முழு உலகமே பூமிக்கு மேலே இருக்கு. முழு ஸ்ரீலங்கான்னு அல்லாஹ் சொல்லல. எவ்வளோ அல்லாஹ்வோட குதிரத்தை அல்லாஹ் பேசியிருக்கிறார் குர்ஆன். இதெல்லாம் மறைஞ்சி கிடக்குது. இதை வெளியே கொண்டு வரணும், சமூகத்துக்கு சொல்லிக் கொடுக்கும். அப்ப பூமி வெடிக்கும். யௌம தஷக்ககுல் அர்து அன்ஹும் சிராஆ ذلك حشر علينا يسير என்று சொல்லிட்டு அல்லாஹ் நாலாவது விடயத்தை சொல்லல, நபி 3 விடயம் தான் சொல்லியிருக்கிறார். முதலாவது சபர், ரெண்டாவது தஸ்பீஹ், மூன்றாவது என்ன? வஸ்தமி, காது தாழ்த்தி கேளு. இப்ப அல்லாஹ் சொல்றான், நபியே திரும்ப நபிக்கு ஒரு ஆறுதல், எங்களுக்கு ஒரு ஆறுதல். என்ன ஆறுதல்? நஹ்னு அஅலமு பிமா யகூலூன். நபியே அவங்க சொல்றது எல்லாமே எங்களுக்கு தெரியும். அவங்க என்னென்ன சொல்றாங்களோ எல்லாமே எங்க அலம். அல்லாஹ்க்கு தெரியாம போறது இல்லையே. என்னென்ன ஐடியாக்கள் நடக்குது உங்களுக்கு எதிரா, அல்லாஹ்க்கு தெரியாதா? அல்லாஹ்க்கு தெரியுமே. அப்ப எங்களால ஏழுமானதை செய்யறது, மற்றதை யார கையில பாரம் கொடுக்கிறது? அல்லாஹ் கிட்ட பாரம் கொடுத்து இஸ்லாத்துல வாழும். அப்பதான் அல்லாஹ்வோட உதவி எங்களுக்கு இருக்கு. அல்லாஹ் சொல்றான், நஹ்னு அஅலமு பிமா யகூலூன். நபியே அவங்க சொல்றது எல்லாத்தையும் நாங்க அறிஞ்சிருக்கிறோம். வமா அன்த அலைஹிம் பிஜப்பார். நபியே ஜப்பார் என்ற அல்லாஹ்வோட பேரு. அல்லாஹ் நபிக்கு 30 பேர், தன்னுடைய 30 பேர் அல்லாஹ் நபிக்கு கொடுத்திருந்தார். அதுதான் ஜப்பார். நீங்க ஜப்பார் இல்ல நபியே, அல்லாஹ் சொல்ற. நீங்க ஜப்பார் இல்லன்னா என்ன? வமா அன்த அலைஹிம் பிஜப்பார். நேரத்துல ஜப்பார் என்றா ஈமான் கொள்ளும்படி அவர்களை பலவந்தப்படுத்தக்கூடியவர் அல்ல. நீ அழைப்பாளர் தான். ஒரு ஆளை பலவந்தப்படுத்த இயலாது. இஸ்லாத்துல பலவந்தம் இருக்குதா? பொய்யத்தானே சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும். இஸ்லாத்துல அது இருக்குது, கழுத்தை வெட்டணும், கையை வெட்டணும், காலை வெட்டணும். ஒன்று இருக்குது, இஸ்லாத்தை விட்டு வெளியிறங்கினா வெளியிறங்கி பைத்துரும். ஒரு ஆள் சொல்றாரு, எனக்கு இஸ்லாம் பிடிக்குது இல்லை. சரி, இஸ்லாம் பிடிக்காடி வெளியிறங்கி போங்க. அது என்னது? வெளிநாட்டு பணத்தை வாங்கிட்டு இஸ்லாத்துக்கு எதிராக எழுதுறதும் பேசுறதும், இது என்ன புத்தி? இது உங்களுக்கு இஸ்லாம் பிடிக்கல, பப்ளிக்கா சொல்றாரு, நான் முர்த்ததாகி போறேன் போங்க. என்ன பலவந்தம் இல்லையே இஸ்லாத். சரி, வெளியே போன உங்களுக்கு என்ன தொழில்? உங்களுக்கு தரப்பட்ட தொழில் என்ன தெரியுமா? இஸ்லாத்தை பத்தி எழுதும் எதிரா. அப்ப நீங்க முர்த்ததாக இல்ல, நீங்க முனாஃபிக். நீங்க யாரு? முனாஃபிக் நீங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான் நபியை பார்த்து, நபியை நீங்க ஜப்பார் இல்ல. இப்ப நான் பிடிச்சி இஸ்லாத்துக்கு வா, இஸ்லாத்துக்கு வா, இஸ்லாத்துக்கு வா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதான் விடுவேன். அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தொழிலும் இல்லை, எங்கட தொழிலும் இல்லை. இந்த நாட்டில் ஷரியத்தை தான் நீங்க செய்யணும் என்று இங்கே யாரும் பலவந்தப்படுத்தலையே. பலவந்தம் இல்லை யாருக்கு. லா இக்ராஹ ஃபித்தீன். இஸ்லாத்துல பலவந்தம் இல்லை. உங்களுக்கு விருப்பமா செய். உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த சம்பவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யூத பிள்ளை ஒன்று வேலை செய்யுது. இப்போ வேலைக்கு எடுக்கக்கோலே இஸ்லாத்துக்கு வந்தால் தான் வேலைக்கு எடுப்பேன் ஸல்லல்லாஹு சொன்னாங்களா? இஸ்லாத்துக்கு வந்தால் தான் வேலைக்கு எடுப்பேன் சொல்லலையே அப்படி. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விப்படுறாங்க அந்த பிள்ளை நோயாளியா இருக்குதுன்னு. இப்போ நபி அவங்க பார்க்க போய்த்தாங்க அந்த பிள்ளை. யூத பிள்ளை, வேற்று மதம், மாற்று மதம்.
அப்படியே போய் பிள்ளைய பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, வாங்க களிமாவை சொல்லும் மகன். அவ்வளோ. பிள்ளை என்ன செஞ்சார்? யார மௌத்த பார்த்தார்? வாப்பட மௌத்த பார்த்தார். என்னடா பலவந்தம் இல்லையே. பலவந்தம் ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க, களிமா சொல்லுண்டு. பலவந்தம் இல்லை. அப்படியே மௌத்த பார்க்கார் வாப்பாட முகத்தை. வாப்பா என்ன சொன்னார்? அத்தி அபுல் காசிம், ரசூலுல்லாஹோட பேச்சை கேளு. உடனே அந்த பிள்ளை லா இலாஹ இல்லல்லாஹ் களிமா சொல்லுது, உயிர் போய். நபியோங்க அல்ஹம்துலில்லாஹ்ட்டு வாரன். பலவந்தப்படுத்த இல்லையே. சரி, ரெண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காலேருந்து மதீனாவுக்கு வந்தாங்க. ஹிஜ்ரத். ரோட் காட்டுறது யார் எடுத்தாங்க? அப்துல்லா பின் உரைக்கித் என்ற மாற்று மதம். இவரை பலவந்தப்படுத்தாங்க. நீ இஸ்லாத்துக்கு வந்தா மட்டும்தான் ஒன்று எடுப்பேன். இல்லையே. மூணாவது, ரசூலுல்லாஹ்வோட பெரிய கூட்டாளி முஹைரிக் யஹூதி சொன்னாங்களா, நீ இஸ்லாத்துக்கு வந்தா மட்டும்தான் உன்னை கூட்டாளியா எடுப்பேன். இல்லையே. ஹைருல் யஹூதி முஹைரிக் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நபி அவங்க மௌத்தாகும் பொழுது கூட நாலாவது தன்னுடைய கேடயத்தை கொண்டு ஈடு வச்சாங்க. யாருக்கிட்ட? முஸ்லிமுக்கிட்டே. அபூபக்கர் ரலியல்லாஹு, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு, யஹூதி கிட்டயா. இப்போ உங்களுக்கு யார் காசு தருவா? உங்களோட சாமனை வாங்கிட்டு உங்களோட கூட்டாளி தாரு, உங்களோட கூட்டாளி தார தருவா. அப்போ யஹூதி கூட்டாளி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையும் பலவந்தப்படுத்தல். நாங்களும் தான் யாருக்கும் பலவந்தம் இல்லையே. இஞ்சி ஒமா அன்த அலைஹிம் பிஜப்பார். நபியே நீங்க ஜப்பார் இல்ல, நீங்க தாஇ, அழைப்பாளர். அப்ப இஸ்லாத்துல பலவந்தம் என்ற ஒன்று இல்லை. இஸ்லாத்துல அழைக்கலாம். அழைக்கிற உரிமை எல்லாருக்கும் இருக்கு. ஏன்னா வழியை காட்டி கொடுக்கணுமே. கபூர்ல வந்து எங்களை பிடிச்சிட்டா கியாமத்து அடே இவ்வளோ கூட்டாளியா இருந்தோம், ஒரு வார்த்தை சொல்லலையே, பிடிச்சிக்கிட்டா. அதுக்கு தான் ஆகிரத்தில் எங்களை பிடிச்சி வேலை இல்லையே. உங்களுக்கு தெரியும், உலகத்தில் பாவியா வாழ்ற ஒரு ஆளுக்கு, இஸ்லாத்துடைய விரோதிகளுக்கு கபூரில் அடிக்கிற ஒரு அடி போதும். அதை கண்டாலே எங்களுக்கு இறக்கம் வந்து ஒரு அடி. அந்த சுத்தியல முழு உலகம் சேர்ந்தாலும் தூக்கியல ஒரு அடி. அதனால சமூகத்தை பாதுகாக்கணுமா இல்லையா? மார்க்கத்தை சொல்லி ஹராத்ல இருந்து வெளியெடுத்து, அல்லாஹ் நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றார், நபியே ஒமா அன்த அலைஹிம் பிஜப்பார். நபியே நீங்க ஜப்பார் இல்ல, யாரையும் பலவந்தப்படுத்த வேண்டாம் என்று சொல்லிட்டு அல்லாஹ் நாலாவது கட்டளையை சொல்றான். என்ன கட்டளை? ஃபதக்கிரு பில் குர்ஆனி மை யகாஃபு வஈத். நபியே யார் எச்சரிக்கைகளை பயப்படுவார்களோ அவர்களுக்கு குர்ஆனை கொண்டு உபதேசம் செய்யுங்க. நபியே எதை கொண்டு உபதேசம் செய்யுங்க? குர்ஆனை ஓதி 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 காட்டும். பாருங்க, ஃபதக்கிர் பில் குர்ஆன், கதை சொல்லி அல்ல. பண்டைக்கு பயான் என்ற பெயரால் என்னென்னமோ நடக்குது. அவர மூளைக்கு பட்டதெல்லாம் பயான் பண்றார். அதுக்கு பேர் பயான் அல்ல, உபதேசம் அல்ல. உபதேசம் என்ற என்ன? ஃபதக்கிர் பில் குர்ஆன். எதை ஓதி காட்டும்? குர்ஆனை ஓதி காட்ட கல்பு நடுங்க. ஏண்டா குர்ஆன் எங்கட பேச்சு இல்லையே. யார கலாம்? அல்லாஹ்ட கலாம். அல்லாஹ்ட கலாம் குர்ஆன். ஃபதக்கிரு பில் குர்ஆன். நபியே குர்ஆனை கொண்டு உபதேசம் பண்ணு. அப்ப இன்றைக்கு உபதேசங்கள் ஏன் பிரயோஜனம் தருதில்லை என்றா, இப்ப நான் வந்து பயான் பண்றேன் எப்படி, எந்த மண்டைக்கு பட்டதெல்லாம் பயான் பண்ணுவார், அதுதான் பிரயோஜனம் வரும். தலையங்கம் போடுறதே என்ன? இவர் யோசிச்சா கோவிட்-19 இன்றைய பயானின் தலைப்பு என்ன தலைப்பா? இவ்வாறு கோவிட்-19 பாதுகாப்பாக வாழ வேண்டும். அதுக்கு பேர் பயான் இல்ல வாப்பா, ஏதாவது பேசிட்டு போ. ஒரு ஊர்ல தலைப்பு கடி நாய்கள், ஜும்மா பயா கடி நாய்கள். கடி நாயை பத்தி பார்க்க எவ்வளவு டாக்டர் மாதிரி இருக்காங்க. இதே மிம்பர்ல பேசணும். ஃபதக்கிர் பில் குர்ஆன். சூரா காஃப் ஓதுங்க, ஆரம்பத்துல கடைசி வரைக்கும் பயானம் பண்ணு. குர்ஆனை கொண்டு உபதேசம் பண்ணுங்க. யாருக்கு?
மன் யகாஃபு வஈத், யார் எச்சரிக்கைகளை பயப்படுவார்களோ. அப்ப அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த 4 உபதேசங்களை சொல்லி அல்லாஹ் இந்த சூரா காஃப முடிக்கிறான். முதல் உபதேசம் சபர் செய்யுங்க. இந்த காலத்துக்கு மிக பொருத்தமான 4 உபதேசம். முதலாவது சஃபஸ்பிர், சபர் செய்யுங்க. இரண்டாவது வஸப்பிஹ், தஸ்பீஹ் செய்யுங்க. மூன்றாவது வஸ்தமி, கியாமத்தில் சூர் ஊதுரத்தை கேட்க ரெடியாறீங்க. நாலாவது ஃபதக்கிர், மக்களுக்கு போய் குர்ஆனை சொல்லி உபதேசம் பண்ணுங்க. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரா காஃப ஓதி அதன்படி அமல் செய்து முழு உம்மத்துக்கும் முழு உலகத்துக்கும் இந்த சூறாவை எத்தி வைக்கக்கூடியவர்கள் கூட்டத்தில் யா அல்லாஹ் சேர்த்தருள்வாயாக. இந்த குர்ஆனை, இந்த சூரா காஃபை அமல் செய்து இந்த சூரா காஃப் கபரில் எங்களுக்கு ஷஃபா செய்யக்கூடிய சூறாவாக ஆக்குவாயாக. ஒவ்வொரு மிம்பர்களிலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காஃபை ஓதி தெளிவுபடுத்தியதை போன்று எங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தருவாயாக. குர்ஆன் உடையவர்களாக வாழ்ந்து குர்ஆன் உடையவர்களாக மௌத்தாக தௌஃபீக் செய்வாயாக. முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டிருக்கும் பிரச்சினைகள் சோதனைகளை போக்கி வைப்பாயாக. மூமீன்களுக்கு உதவி செய்வதாக நீ வாக்களித்திருக்கிறாய் ரஹ்மானே. மூமீன்களாக எங்களை எல்லாம் ஆக்குவாயாக. உன்னுடைய இறை நேசர்களாக ஆக்குவாயாக. கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பெரிய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.